ஹலோ கைஸ், வரவர் ஜைரக்கி. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வைவல் சீரியஸோட பார்ட் 1 தான் கைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு வில்லேஜை தேடி என்ட்ரி ட்ராகனை அழிக்க முடியுதா, எத்தனை நாள் அழிக்க முடியுது அப்படின்னு தான் கைஸ் பார்க்க போகிறோம். கைஸ் வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து, அதாவது நான் எந்த இடத்துலப்பா நான் ஸ்பானான இடத்துலேருந்து இங்கே வர வரைக்கும் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. அதனால நட்டி போட முடியல. வீடியோ ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அதை மறந்து போயிட்டு நான் அப்படியே நடந்து வந்துட்டேன் இவ்வளோ தூரம். அப்புறம் இப்படி போயிட்டு இருந்தேன் கைஸ். அங்கே பம்கின் இருந்தேன், பம்கின்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் தேவைப்படும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆடு வந்தது, என்கிட்ட வேறு பெட் இல்லைங்க கைஸ். அதனால் நான் போயிட்டு ஆடை வெட்டிக்கிட்டேன், ஆடை எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்டோன் பிக்காக்ஸர் உடைய போகுது மட்டும் 2 உள்ளு இருக்குங்க கைஸ். இன்னும் 2 உள்ளு வேணும். அப்படின்னா ஒரு ஆடு தான் அங்கே இருக்குது, இன்னொரு ஆடு வேணும். நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு செய்ய முடியும். ஆடே நில்லு என்ன கைஸ் பிகாக்ஸ், ஐயோ கையை மாற்றலாம்னு பார்த்தா மறந்துட்டாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடை தேடணும். ஆடு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்குள்ள ஜாம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நைட் ஆகிடுச்சு வேறு. குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுவோம். மாடு எட்ட போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல. ஆனால் வில்லேஜை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. வேறு ஜாம்பிஸ்லாம் வேறு துரத்திட்டு வருது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ கிரீப்பர் சோ உட்டு வச்சு மேலே ஏறலான்னு பார்த்தேன் கைஸ். அதுக்குள்ளே கிரீப்பர் வந்துச்சு. இப்போ திருப்பி நம்ம இந்த இடத்துக்கே ஸ்பான் ஆகிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம கடக்கணும். நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு ஏறிக்கலாம். ஹைட்டு எடுத்து நம்ம உட்டு தேவை. நம்ம மரத்தை பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாம், கையால் வெட்டிக்கலாம், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உட்டு எடுத்தாச்சு. இன்னொரு உட்டு எடுத்து போகிறதுக்கும், ஏன்னா அப்போ தான் ஸ்கெலட்டன் தப்பிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மாற்றிப்போம். இந்த தடவை ஏதாவது க்ரீப்பர் வந்துட்டு போகுது. அவ்வளோ 12 இருக்குது, இது போதும்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டு போதும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிடும். என்னடா அது ஆச்சா. போட்டாச்சு கைஸ். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் கைஸ் இருந்தாகணும். பேட்டி எதுவும் பண்ண முடியாது. நினைக்கலாம் கத்தி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. கத்தி எடுத்துகிட்டு போனாலும் அவ்வளோதான் கைஸ், நம்மளாட்டி எதுவும் பண்ண முடியாது. நான் 2 சாம்பி கொல்ல முடியும், அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சாம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எரியணும். அப்படி எரிஞ்சால் நம்ம கீழே இறங்கலாம். அப்போ தான் சேஃபு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டையை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படின்னு சாம்பி எரிய போகுதுன்னு. அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாள் சாம்பி எரியல. ஐயோ என்னடாச்சு, சூரியன் தானே அது. அப்போ தான் எரியுதுப்பா. இது சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டுக்கு தான்டா சாமி இவ்வளோ நேரம் இப்போ காத்துட்டு இருந்தேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டையை உடைக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். ஐயோ பிகாக்ஸ் செய்ய முடியாதா? ஆமாம் கைஸ், பிகாக்ஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, ஐயோ அது பேர் எதுவும் வந்துச்சு கைஸ். அது ஏதோ டேபிள் அப்படின்னு வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிகாக்ஸ் செய்ய முடியும். இப்போ நம்ம கையில் வச்சு குச்சியாலே உடச்சிக்கலாம். எவ்வளோடா போட்டுட்டு வந்தேன், 7 தான் வந்துருக்கு வேறு. இப்போ 8 வந்துச்சு. அப்படியே கூச்சிடலாமா? கூச்சலாம் வயசு ஒன்றாவது இங்கேருந்து கூச்சா. அப்படியே பெரிய சாப்பாடு எடுத்தாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம லூட்டை பார்த்தீங்கன்னா திருப்பி போய் எடுக்கணும். ஐயோ ஸ்கெலட்டன் சொல்கிறாங்க வயசு. ஐயோ ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் இடத்துக்கு திருப்பி போகணும் வயசு. இப்போ அதுதான் பெரிய விஷயம். நம்ம லூட்டு. ஐயோ கிரிப்பர். ஐயோ மாறிக்க எப்படா தப்பிச்சா? இது 1.5 ஆட்டோ தான் வயசு போயிருக்கு. கிரிப்பர்லேருந்து தப்பிச்சிட்டேன். என்னடா இது 1.5 ஆட்டோ தான் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு போகிறதா வந்துட்டேன். இந்த இடத்துக்கிட்ட தான் போயிட்டு இருந்தேன். இந்த ஸ்னோலாம் தாண்ட போது அந்த இடம் வந்துச்சு. இந்த இடத்துக்கு ஒரு நிலம் வரணும்ப்பா. அந்த வந்துச்சு கேஸ், நிலம் வந்துருச்சு. இந்த தான் கேஸ் நான் ஆடை பொண்ணேன். திருப்பி ஆடு இருக்குது கேஸ், 2 ஆடு இருக்குது. நம்ம கொண்டு போவோம். ஏன்னா போன தடவை இதெல்லாம் சுட்டு போனோம். பெட்டு வேறு இல்லை நம்மகிட்ட. என்னோட தப்பிச்சு ஓடுது. ஆடை கொல்றதுக்குமா கொல்ல முடியாது விட்டானா அவெல்லாம் செத்துச்சு கேஸ், செத்துச்சு. ஏன்னா மேலே இன்னொரு ஆடு இருக்குது, அதுவும் கொண்டு போவோம். ஏன்னா நமக்கு பெட் இருந்தால் நம்ம சேஃப்டி கைஸ். இங்கே மேலே போயிட்டான். ஆடை கொள்றது வேறு கஷ்டமாக இருக்கு. ஆடு தப்பிச்சு ஓடுது. செத்துச்சு. ஓகே 2 இருக்கு, இன்னும் 2 வரும் நமக்கு.
எங்கே செத்து போனேன்னு தெரில. இன்னும் ஏதோ தண்ணி போய் செத்து போனேன்னு நினைக்கிறேன். இப்போ பம்கின்லாம் இருந்தது கைஸ், அதெல்லாம் எடுத்து தான் செத்து போனோம். நம்ம க்ரீப்பர் அடிச்சா செத்து போனோம். அப்போ க்ரீப்பர் அடிச்சத்துல பள்ளம் இருக்கும் தானே? ஆமாம் கைஸ், க்ரீப்பர் அடிச்சத்துல பள்ளம் கண்டிப்பாக இருக்கும். இதோ இருக்கு இந்த பள்ளமோ? க்ரீப்பர் அடிச்சா இவ்வளோ பெரிய பள்ளமோ உருவாகும்? இல்லை கைஸ் இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவு. பார்த்தீங்கன்னா கோல்லாம் இருக்கு. நம்ம அப்புறமா பிக்காக்ஸ்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து மைண்ட் பண்ணோம். வந்து நம்ம வந்து ஒரு வில்லேஜ் தேடி ஃபஸ்ட்டு போனோம். அந்த பள்ளமா வந்து வில்லேஜ் தேடி போவோம் ஃபஸ்ட்டு. ஆடு கரைச்சா நம்ம இது எடுத்துக்கலாம், உள்ள எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆடை கண்டுபிடிக்கணும் வில்லேஜுக்கு முன்னாடி. நல்ல ஒரு வில்லேஜாக இருந்துட்டு அது பக்கத்தில் நல்ல ஃப்ளாட்டு, பக்கத்தில் தண்ணி, இதெல்லாம் வந்து அங்கேயே தங்கிக்கலாம் கைஸ். அந்த ஊருக்கு ஆடு தோருக்கு சரிங்களா. நம்ம ஆடை வந்து கொண்டுக்கலாம். ஆடை இந்த ஆடை மட்டும் இந்த 2 ஆடை கொண்டாலும் போதும் கைஸ். புல்லு திங்கிற நீ? புல்லு திங்கிறியா? இது வர என்ன கைஸ் இது வச்சு தப்பிச்சு ஓடுது. ஆனால் இது இந்த ஆடை கொள்றது பெரிய கஷ்டமா இருக்கு. இதே ஸ்வாட் வச்சுன்னா டக்குன்னு போட்டுருக்கலாம் கைஸ். உள்ள போச்சு. ஓ இது கேவ் இல்லையா? எப்போ ஆடு உள்ள போச்சு வெளியே வருதுன்னு பார்த்தேன். அந்த வயசு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள தேவை. மேலே இருக்க ஆட்டை கொண்டா போதும். ஆடு இங்கே வாங்க மாட்டிக்கிட்ட ஒன்றா இது மாட்டிக்கிச்சு. நம்மள்ட்ட 4 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு செய்யலாம். பெட்டு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் டேபிள் வர மாதிரி இருக்குது. என்சான்மெண்ட் டேபிள்னா வருதுங்க. இது என்னது? கிராஃப்டிங் டேபிள் வேணும். நம்ம கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஃபஸ்ட்டு பெட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். அப்போ தான் நமக்கு சேஃப்டி. அவ்வளோ கைஸ், பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. எங்கூட பெட்டை காணோம். கீழே இருக்கா? ஓகே கைஸ், பெட்டு கரைச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இதே கையை உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மள்கிட்ட வந்து பிக்காக்ஸு ஆக்ஸு எதுவுமே இல்லை கைஸ் நம்மள்கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து ஒரு வில்லேஜ் தேடி பயணம் போகலாம். இப்போ வந்து நைட் ஆனால் பயமே இல்லை கைஸ், டக்குன்னு பெட்டை போட்டு படுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் வந்து 290 இருக்குனால பார்த்துக்கோங்க கைஸ். நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு வில்லேஜ் டோர் இருக்குது கைஸ். வில்லேஜ் டோர் இருக்குது. ஆஹா, வில்லேஜை கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆகுன்னு பார்த்தா டக்குன்னு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டாங்க. லூட்டை தேடி வந்தால் கடைசியில் என் லூட்டு கிடைக்கல, எங்கே இருக்குன்னே தெரில. இன்னும் அதை கண்டுபிடிக்க லூட்டே மறைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போக தேவையில்லை. பக்கத்துலேயே கேவ் இருக்கு கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு போய்க்கலாம். போயிட்டு அங்கே இன்னும் பெட்டை திட்டிக்கலாம் கைஸ். என்னடா வச்சுருக்காமா? என்ன கைஸ் ஃப்ரூட் வச்சுருக்கோம், பரவாயில்ல, ஃபுட்டுக்கு உதவியாக இருக்கும். சுருக்கு பை, ஆஹா சுருக்கு பை இருக்குது கைஸ். போட்டுட்டு அது தூக்கி சுருக்கு பையில் போட்டுக்கலாம். நம்ம மரம் வந்து நம்ம கட்டுற வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயா வச்சுக்கலாம். நமக்கு தேவையில்லாது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் கைஸ். இலை எதுக்கு இருக்குன்னே தெரில, பரவாயில்ல போட்டுப்போம். சீட்லாம் வேணும் கைஸ் நமக்கு. சீடு எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டும் தேவைன்னா செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயினாக வீட்டுக்குள்ளே வந்தது காரணமே பெட்டு. ஏன்னா பெட்டை உடச்சிக்கலாம். பெட்டை காணோம். ஐயோ, உள்ளே வந்துடுச்சா? இல்லை கைஸ் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தது, அதனால் இப்போ தான் வந்துருக்கு. ட்ரேடர் கைஸ் ஒன்றா கைஸ். இப்போ லைப்ரரி என்னவா? கிளரிக்கா? லைப்ரரின்னு நினச்சேன் கைஸ். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ பிகாக்ஸ் இருக்கா வந்து இதை உடச்சிக்கலாம். இது கோபிள் ஸ்டோன் தான். இது கோபிள் ஸ்டோன் தான் நினைக்கிறேன். உடச்சி பார்ப்போம். இது வேறு உடைக்கிறது வேறு கஷ்டமாக இருக்குது. நினச்சேன் கைஸ் இதெல்லாம் உடச்சா வராதுன்னு நினச்சேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிகாக்ஸ் வந்து தேவை. அதுக்காக நமக்கு என்சான்மெண்ட் டேபிள் தேவை. ஏதோ வுட்டு தேவை. வுட்டு வந்து உடச்சிக்கலாம். இப்படி அதை உடச்சா ஒன்று தான் கைஸ் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னது? ஓக் பிளாங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதோ பிளாங்க்ஸ்னால் வந்து 4 வுட்டு கிடைக்கும். 2 இருக்குது, இது போதும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இது 2 வச்சு நம்ம வந்து செய்ய முடியாது. என்சான்மெண்ட் டேபிள் தேவை. நம்ம என்சான்மெண்ட் டேபிள் போட வேணாம் கைஸ். ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாலே போதும், அவனால என்சான்மெண்ட் டேபிள் வச்சுருப்பானோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம். என்னடா வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஏன்டா வீடுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க? இந்த இடத்துக்கு போய்க்கலாம்.
ஆஹா லைப்ரரியன் கைஸ், இவன் தான் லைப்ரரியன் வைக்கிறேன். ஆமாம் கைஸ், இவன் தான் லைப்ரரியன். முன்னே தான் நமக்கு என்சான்மெண்ட் புக்கெலாம் கிடைக்கும். அதுக்கு வந்து அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் வேணும். இவனுக்குன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் வேணும் கைஸ். அதுக்கு இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஆஹா டோருக்கு பாருங்கள், அந்த டேபிள் நான் சொன்ன டேபிள் இந்த டோருக்கு புக் ஷெல்ஃபு பக்கத்துலேயே இருக்குது. என்னடா ஒன்றுமே காணோம். ஆஹா நாமளே வந்து போட்டுடலாங்க. இங்கே தேடி கண்டுபிடிச்ச வேலைக்கு ஆகாது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வாடு ஒரு பிகாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். நல்லா கைஸ் இது போதும். வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் லெவலுக்கு நம்ம கையோடு எடுத்துக்கணும். வந்து நம்ம படிக்கட்டு யூஸ் பண்ணி போகலாம் கைஸ். டக்குன்னு திறந்த டக்குன்னு குதிச்சிடலாம். திறக்க முடியல, என்ன குதிக்க முடியல. ஐயோ சரி கைஸ், நான் வந்து போய்க்கலாம். நம்மகிட்ட ஹார்ட் வேறு இல்லை. இது அப்புறமா உடச்சிக்கணும் கைஸ். டேபிள் வச்சு நம்ம என்சான்மெண்ட் புக் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி போய் அந்த காபிள் ஸ்டோன் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே காபிள் ஸ்டோனாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டோன் பிகாக்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் கைஸ். இது நல்லா உடையுது கைஸ், இது கிடச்சிச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பண்ண முடியாதில்ல. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் போட்டுக்கலாம். ஆஹா ஒன்று காட்டுது கைஸ், இதான் காபிள் ஸ்டோனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிக்கலாம். மொத்தம் 3 காபிள் ஸ்டோன் தேவை. 3 காபிள் ஸ்டோன் உடச்சாச்சு. இந்த வீடியோ நமக்கு வேணாம் கைஸ், இந்த வீடியோ ஆயிடுச்சுருமா. ஏன் கண்ணாடி தானே உடையுது. செய்ய முடியல. குச்சி வந்து தேவைப்படுது. உங்கள்கிட்ட இருக்குல்ல பிளான்ட், அந்த பிளாங்க்ஸ் இருக்குல்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். இது ஏன்டா தேவையில்ல பார்த்து. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கு செஞ்சாச்சு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோன் பிகாக்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க ஸ்டோன் பிகாக்ஸ் வந்து மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கைஸ், ஒரு நல்ல ஒரு வில்லேஜாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இடத்த பார்த்து கண்டுபிடிக்கிறோம் நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோன்னு. அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடலாம் கைஸ், ஏன்னா பேசிட்டு நேரத்தில் சாமி வந்து அடிச்சிட போகுது. அதுதான் கைஸ், வெற்றிகரமாக 2வது நாள் வந்து கலந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் பாய். இதோ பார்ட் 2ல வந்து சந்திக்கிறேன் கைஸ். பாய் டாட்டா.